விஜய் அவர்கள் வந்து பரந்தூருக்கு போயிருந்தார்ல 25 ஜனவரி 20 அப்போ நான் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கேன். அந்த காணொலி போட்டு அன்னைக்கு நீயே வந்து விஜய் பேசுனது சரின்னு சொல்லியிருக்கிற, இன்னைக்கு நீயே வந்து இங்கே இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கன்றாரு. நான் இப்பவும் சொல்கிறேன், அந்த காணொலி திருப்பி எடுத்து பாருங்க. விஜய் அவர்கள் பொடி வச்சு பேசியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நிலம் இருக்கு, அது வந்து குறிப்பிட்ட இந்த ஒற்றை எழுத்து நிமிடம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? விஜய் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இங்கே வந்து இடம் கிடக்குது, ஒரு இந்த திமுக தலைமைக்கு வேண்டப்பட்டவர்களுக்கான இடம் இருக்குங்கிறதுக்காகத்தான் ஏர்போர்ட்டை கொண்டு வர துடிக்கிறாங்கன்னு பேசுறாரு. அப்போ நம்மளும் பேசுகிறோம். ஆனால் அது தவறான தகவல் என்று திருப்பி விஜய் அவர்களுக்கே சொல்லப்பட்டு அந்த தகவலை கொடுத்தவரை தாவே கலந்து நீக்கியிருக்காங்க. அப்புறம் அன்றைக்கே அந்த நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிடுது. அந்த அறிக்கை தான் நேற்று வாச்சனா. உடனே நீ அன்னைக்கு பேசியிருக்க, இன்னைக்கு மாற்றி பேசுகிறேன்றாங்க. நான் அன்னைக்கு இப்பவும் சொல்கிறேன், அப்பவும் அதான் சொன்னேன். அன்றைக்கு விஜய் அவர்கள் சொன்ன தகவல் அடிப்படையில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி மாலையே அந்த நிறுவனம் மறுப்பறிக்கை போடுது, எங்களுக்கு அந்த பர்டிகுலர் சரௌண்டிங்கில் இடமே இல்லை, அப்படி இருந்தால் அந்த இடத்தை நாங்கள் உங்களுக்கு இலவசமாக தர்றோங்கிறான். ஒரு நிறுவனம் அப்படி அறிவிக்க முடியுமா? பரந்தூர் பன்னூர் இது 2 ஏரியாவில் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எங்களுக்கு இடம் இருந்தால் மொத்த இடத்தையும் உங்களுக்கு தந்துடுறியா அப்படின்னு ஓப்பனாக ஒரு நிறுவனம் அறிக்கை போடுது. அந்த அறிக்கை வந்து ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. நேற்றும் அந்த நிறுவனம் வந்து அந்த அறிக்கையை மறுசுழற்சி பண்ணுறாங்க. அதைத்தான் எடுத்து பேசுகிறோம். உடனே வந்து அன்று விஜய் பேசினாரு, இன்னைக்கு விஜய் பேசுவாரா? விஜய் திருப்பி பேச சொல்லுங்க, இந்த நிறுவனம் வந்து இடம் வச்சிருக்கு அப்படின்னு விஜய் அவர்களை பேச சொல்லுங்க. இப்போ ஏன் அந்த பொறுப்பாளரை நீக்கினீங்க? தவறான தகவல் கொடுத்தனால தான் நீக்கிறீங்க. சரி, இப்பவும் அந்த நிறுவனம் சொல்லுதே எங்களுக்கு இடம் இல்லை, இடம் இருந்தா நீங்க வந்து இலவசமா தர்றேங்கிறான். இடத்த காட்டிட்டு இலவசமா எடுத்துக்க வேண்டியதானே? நான் என்ன சொல்றேன், இடம் நான் பேசிட்டேன்பா. சரி, இடம் இல்லைன்னு சொல்கிறான்ல, இடத்த காட்டிட்டு அந்த இடத்த நீ எடுத்துக்க நீ அறிக்கை போட்டிருக்க. இப்போ நீங்கள் அந்த நிறுவனத்து மேலே கோர்ட்டுக்கு போகலாம். நீ இடம் இல்லைன்னு சொன்ன, இடம் இருந்தால் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். நீ உன் அறிக்கையை தூக்கிட்டு நான் இடத்த காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கூட போகலாம். அந்த இடம் தரலன்னா கேட்டு வாங்கிக்கலாம் அழகா. இப்போ தாவேக்காரங்க வந்து இடம் இருக்குன்றாங்கல்ல. ஜி ஸ்கொயருக்கு தான் சொல்கிறேன். ஜி ஸ்கொயருக்கு பரந்தூர் பன்னூரில் இடம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நான் இடம் இல்லைன்னு சொல்லி ஆய்வு பண்ணி சொல்கிறேன். அன்னைக்கு விஜய் பேசும்போது விஜய் மாதிரியே நானும் ஆய்வு பண்ணாமல் பேசுகிறேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. விஜய் யார் பேச்சே கேட்டு பேசுகிற மாதிரி நான் விஜய் கேட்டு பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஆய்வு செய்து சொல்கிறேன், அறிக்கையின் அடிப்படையில் சொல்கிறேன். அன்னைக்கு வந்து மாலையில் தான் அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் வந்து அறிக்கை வெளியிடுறாங்க. அதுக்கு நம்ம மறுப்பு போடலை. இப்போ நான் சொல்கிறேன், பர்டிகுலர் ஜி ஸ்கொயருக்கு அங்கே இடம் இருக்குன்னா அந்த இடத்தை எடுத்து கொடுத்தால் நான் உனக்கு இடத்த கொடுத்துறேன்னு அவன் சொல்கிறார். ஜி ஸ்கொயர் நிறுவனம் சொல்லுது, எடுத்து கொடுத்துருங்களேன்.